Hello students, welcome to Hiba Max Study Time, 8th Standard Max. 8th example பாருங்க. There are 100 students in a hostel. Food provision for them is for 20 days. 100 studentsக்கு food வந்து 20 daysக்கு நம்மக்கிட்ட இருக்கு. How long will these provisions last if 25 more students join the group? So 100 studentsக்கு 20 daysக்கான சாப்பாடு இருக்கு. இப்போ இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட 25 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறோம் ஆட் பண்ணுறோன்னா எவ்வளோ நாளைக்கு ஃபுட்டு ப்ரொவிஷன்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. 20 டேஸ்ன்றது கம்மியாயிடும் இல்லையா? ஏன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்போது ஃபுட்டும் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஒரு நாளைக்கு. ஸோ எத்தனை நாளைக்கு நமக்கு ஃபுட்டு வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷனில் சப்போஸ் the provisions last for y days. எத்தனை days நமக்கு தெரியாது, நம்ம தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். when the number of students increased by 25. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ டோட்டல் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் வந்து 125 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறாங்க. ஓகேங்களா? 125 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு இருக்காங்க. இப்போ டேப்லோ காலம் வரையலாமா? டேப்லோ காலத்தில் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், எவ்வளோ நாளைக்கு ஃபுட் ப்ரொவிஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 100 இருக்கும் போது 20 days. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 125 இருக்கும் போது எவ்வளோ டேஸ் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது x1, இது y1 எடுத்துக்கலாம், இது x2, இது y2. நல்லா கவனிங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தியானா நம்பர் ஆஃப் டேஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். ஸோ இட் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். எடுக்கலாமா? த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் increases, then the number of days will reduce. So number of students increase ஆச்சுன்னா number of days வந்து reduce ஆகும். சரிங்களா? இப்போ இது it is a case of inverse proportion. Inverse proportion. Inverse proportion ஓட condition என்ன? x1 into y1 is equal to x2 into y2. x1 value என்ன? 100. y1 value 20. x2 value 125. y2 value கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 125 அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? is equal to y2. இப்போ 5 டேபிளில் 5 20s are 5 25s are, திருப்பி 5 4s are 5 5s are, again 5 1s are 5 4s are. இப்போ 4 into 4 is equal to y2. இப்போ 16 is equal to y2 மாறிடுச்சு. அப்போ டோட்டலாக எவ்வளோ டேஸ்க்கு நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் வரும்னா 16 டேஸ்க்கு. எழுதிக்கலாமா? thus the provisions will last for 16 days ன்னு எழுதிட்டா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 9. if 15 workers can build a wall in 48 hours. 15 workers இருந்தால் 48 ஹவர்ஸில் ஒரு வாலை நம்ம கட்டிடலாம். how many worker will be required to do the same work in 30 hours? ஸோ டைமிங்கை குறைச்சிட்டாங்க. டைமிங்கை குறைச்சிட்டு 48 ஹவர்ஸ்லேருந்து 30 ஹவர்ஸாக குறைச்சிட்டு எவ்வளோ ஒர்க்கர்ஸ் நமக்கு தேவைப்படும்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஜாஸ்தியாக தேவைப்படும். கரெக்டாக? அப்போ தான் நம்ம டைம் கம்மியாக இருக்கும் போதும் சேம் ஒர்க்கை செய்ய முடியும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு let the number of workers employed to build the wall in 30 days
BYன்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் டேப்ல காலம் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்வளோ? ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ். அதில் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்க? 15 மெம்பர்ஸ். இப்போ 30 ஹவர்ஸாக மாறிடுச்சு. எவ்வளோ மெம்பர்ஸ் தேவைன்னு பார்க்கணும். சரியா? இது x1 எடுத்துக்கோங்க, y1, x2, y2. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறது ஜாஸ்தி ஆகணும். கரெக்டாக? அப்போ தான் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்க முடியும். ஸோ more the number of workers, faster will they build the wall. So it is in case of inverse proportion. It is a case of inverse proportion. Inverse proportion ல இருக்கு. Inverse proportion, so condition என்ன? x1 into y1 is equal to x2 into y2. x1 value 48, y1 value 15, x2 value 30, y2 value நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 30 divided by ல கொண்டு போலாமா? 48 into 15 divided by 30 is equal to y2. 15 one time, 15 two times. 2 2s are 4, 2 4s are 8. y2 is equal to 24. So 24 workers நமக்கு தேவைப்படுறாங்க 30 ஹவர்ஸ்ல அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. எழுதிக்கலாமா? Therefore, to finish the work in 30 hours, 24 workers are required அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சம்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எந்த டாப்பிக்கில் வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.